Hi friends, welcome to tutorjobs.com. Text on road effect எப்படி பாத்தீங்க அப்படினா Corella படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் Corella சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி ஒரு பேஜ் ஓபன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா நான் ஒரு டெக்ஸ்ட் ஒரு இமேஜ் பாத்தீங்க அப்படினா அதுல இன்சர்ட் பண்ண போறேன். சோ இது இப்போ எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணனும் அப்படினா ஃபைல் மெனுல போய்ட்டு இங்க இம்போர்ட்னு இருக்கு இல்லீங்களா, இம்போர்ட்ங்கிறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். உங்க சிஸ்டம்ல இமேஜ் பாத்தீங்க அப்படினா எங்க இருக்கோ அந்த லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண டெஸ்க்டாப்ல பாத்தீங்க அப்படினா அந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இத கொடுத்துட்டு இங்க என்ன பண்ண ஜஸ்ட் இங்க இம்போர்ட் அப்படிங்கறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இம்போர்ட் பண்ண நமக்கு விண்டோ நமக்கு ஓபன் ஆகும். இங்க பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படினா நம்ம ட்ராக் கொடுத்துட்டா எங்க அளவுக்கு பாத்தீங்க அப்படினா இமேஜ் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இமேஜ் பாத்தீங்க அப்படினா ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ நாம இமேஜ் இந்த ரோட் மேல பாத்தீங்க அப்படினா டெக்ஸ்ட் எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இந்த இமேஜ் நமக்கு நான் மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இமேஜை நான் லாக் பண்ண போறேன். சோ அதுக்கு என்ன பண்ணீங்க, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா இங்க அரேஞ்சில் போயிட்டு லாக் ஆப்ஜெக்ட்னு இருக்கு இல்லைங்களா, இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த இமேஜ் லாக் ஆகிடும். நமக்கு இது எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகாது. இதனால இந்த இடத்துல பார்த்தீங்க இமேஜ் நான் லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன் கேஸ் எதாவது டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படிதுக்குள்ளே டைப் பண்ணி கொண்டு வர போகிறோம். அப்போ நம்ம மூவ் பண்ணுவோம், நமக்கு என்ன ஆகும், இந்த இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இமேஜை நான் ஃபஸ்ட்டு லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போ இந்த டெக்ஸ்ட் நான் இந்த இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு என்ன பண்ண டெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். நமக்கு இந்த டூலில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூலும் கொடுத்துக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா F8 கொடுத்தா நமக்கு என்னங்க டெக்ஸ்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். இதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்க டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க கொடுத்து நான் டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறேன். டியூட்டர் ஜோஸ் அப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். TUTOR JOES நான் டியூட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேர்ட் நான் டைப் பண்ண வேர்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அலைன்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சென்டர் அதுக்கான எனக்கு என்ன பண்ண டெக்ஸ்ட்டுக்கான அலைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் நான் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் அதே போல் இங்கே ஃபான் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபான் ஃபேமிலி டைம்ஸ் நியூஸ் டோம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் 38 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோட்டில் நமக்கு டெக்ஸ்ட் நல்லா தெரியுதுக்காக நமக்கு இதுக்கான கலர் கொடுக்க போகிறேன். இதுக்கு என்ன கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒயிட் கலர் டெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கோம். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரோட் மேலே இந்த டெக்ஸ்ட் வர மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்காக நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏதாவது சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண கூட நம்ம சேஞ்ச் பண்ணிங்க. என்ன பண்ண ஒரு 14 சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு 40 சைஸ்க்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் நம்ம கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணுறதுக்காக இங்கே எஃபெக்ட் அப்படிங்கிற மெனு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஃபார்மை நமக்கு என்ன பண்ணலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் நமக்கு என்ன பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அந்தளவுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் நமக்கு ஃபார்மேட் இருக்கும். ஸோ கொடுத்து நமக்கு என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆஃப் டெக்ஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு இல்லைங்களா. இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிற மாதிரி நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே போய் செலக்ட் டூல் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் மூவ் பண்ணால் கூட டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னால் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்க அப்படின்னா குறைக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே டூலில் போயிட்டு இங்கே டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்புறம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக இந்த கார்னரில் மட்டும் பார்த்து நமக்கு கொஞ்சம் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நமக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளர் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பிளர் எஃபெக்ட் எனக்கு என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் பிட் மேப்பில் போயிட்டு இங்கே பிளர் எஃபெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். சரி நமக்கு எனேபிளாக இல்லை இல்லைங்களா. ஏன் அப்படின்னா நமக்கு இது டெக்ஸ்ட்டாக இருக்குது, நமக்கு ஒரு இமேஜாக மாற்ற மட்டும் நமக்கு இந்த பிட் மேப் ஆப்ஷன் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை ஒரு பிட் மேப் ஒரு இமேஜாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிட் மேப்பில் கன்வெர்ட் டு பிட் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம்.
நான் 300 நான் கொடுத்துக்கிறேன். அது கொடுத்து ஓகே கொடுங்க. ஏன்னா உங்கள் பிட் மேப்பாக மாறிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, பிட் மேப்பில் போயிட்டு பிளர் எஃபெக்டில் இங்கே காஷியன் பிளருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்களுக்கு நம்ம 10 பிக்சல் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன இதுக்கான பிக்சல் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 நான் கொடுத்துட்டு இங்கே ப்ரிவியூ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு கடனுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது ஓகேவாக இருக்கு. இது ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு கொடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளர் எஃபெக்ட் நமக்கு செட் ஆகிடும். இந்த பிளர் எஃபெக்ட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி இருக்கிறதுக்காக இந்த பிளர் எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வேறு கலரில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வந்து நமக்கு அந்த ரோட்டில் செட் ஆகிற மாதிரி சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tudojobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.